கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 50:15 இப்படி சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஆபத்து நம்மளுடைய வாகனத்தில் போகிறது மாத்திரமல்ல, கடன் என்கிற ஆபத்து, வியாதி என்கிற ஆபத்து, பயம் என்கிற ஆபத்து, பிரச்சனை போராட்டங்கள் என்கிற ஆபத்து, ஏமாற்றம் என்கிற ஆபத்து, இப்படியாப்பட்ட ஆபத்து என்கிற சூழ்நிலைகளில் நம்மளுடைய சூழ்நிலையை மனுஷங்களிடத்தில் சொல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை மாத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். நம்மளுடைய ஆபத்தான காரியங்கள், நம்ம ஆபத்தான சூழ்நிலையில் நிற்கும் பொழுது நம்ம மனுஷங்களிடத்தில் சொல்லும் பொழுது, ஒருவேளை அந்த மனுஷங்க கேட்டுட்டு நம்மளை பார்த்து ஒருவேளை அற்பமாக நினைக்கலாம். ஒருவேளை நம்மளை சொல்லுகிற காரியத்தை ஒரு காதில் கேட்டுட்டு இன்னொரு காதில் விட்டுறலாம். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மளை ஜபத்தில் தாங்குகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடணும். வேதத்தில் பார்க்கிறோம், நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படியாப்பட்ட சூழ்நிலை அவங்க ஜெபம் பண்ணாங்க? அவர்களுக்கு வந்த ஆபத்தான நேரத்தில் அவர்கள் 2 பேரும் உட்காவலறையில் அடைத்து அவர்களை கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அவர்களுக்கு வந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட அவர்கள் தன்னுடைய அழைத்தவரை நோக்கி, தனக்கு ஊழியத்தை கொடுத்தவரை நோக்கி, தன்னை தெரிந்து கொண்டவரை நோக்கி, தனக்கு தரிசனத்தை கொடுத்தவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி கூப்பிட்டாங்க? கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுதிலும் அவர்கள் நடுராத்திரியில் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பாடினதுனால, தேவனை துதிச்சதுனால அவர்கள் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களையும் என்னையும் விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அன்னைக்கு பவுலையும் சீலாவையும் அவர் அவிழ்க்க முடியுமானால் சிறைச்சாலையில் ஒரு அசைவு உண்டு பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அவர்களுடைய அந்த இடத்துல கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணாங்க? பயப்படலை, சோர்ந்து போகலை, பின்வாங்கலை. அந்த ஆபத்தை கண்டு அவங்க நடுங்கலை. அவங்க செய்த காரியம், நடுராத்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படி அவங்க பாடி துதித்து ஜெபம் பண்ணினதுனால தான் அந்த இடத்துல சிறைச்சாலை அந்த இடத்துல அதிர் உண்டது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறதை கண்டு கட்டு உண்டவர்கள் ஓடி போனார்களோ என்று சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்குன்னு ஒரு கெடுதி நீ செய்ய வேணாம், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. கட்டப்பட்ட சூழ்நிலையில், நமக்கு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற நம்ம அருகில் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அவர்களையும் விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியும், இந்த நாளிலும் கூட ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏன் விடுவிக்கிறார் அப்படின்னா நம்ம மூலமாக அவர் மகிமைப்படும்படியாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை விடுவிக்கும் பொழுது அவர் நம்மளை கொண்டு அவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.